ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்கக்கூடிய 3D ஜூமிங் ப்ரோ எஃபெக்ட் வச்சு ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. ஸோ அது எப்படி நீங்களும் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தேவையான ஒரு 2 அப்ளிகேஷன் வந்து கீழே லிங்க் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போய் டவுன்லோட் பண்ணுங்கள். என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா VPN, செக்யூர் VPNன்ற இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணோன்னே ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இங்கே வந்து உங்களுக்கு சர்வர் வந்து கீழே கனெக்ட்னு கேட்கும். ஸோ கனெக்ட் கொடுங்க. ஸோ கனெக்ட் கொடுத்தோன்னே மேலே ஃப்ரீ சர்வர் வித் ஆட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆகணுன்னே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் Capcut வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே நியூ ப்ராஜெக்ட்ன்ற மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆட் பண்ணோன்னே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை எடுத்துக்கோங்க. இது பக்கத்தில் Capcutன்னு வாட்டர் மார்க் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி இதை வந்து கரெக்டாக எங்கள் வீடியோ இருக்கோ ஸோ அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மூவ் பண்ணி வச்சுட்டு ஸ்ப்ளிட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போது டிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ டிலேட் பண்ணோன்னா அது வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக. ஸோ ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணோன்னே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே வந்து உங்களுக்கு எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ எஃபெக்ட்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே இங்கே மேலே இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் பேசிக் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பார்ட்டின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஸ்க்ரோல் பண்ணோன்னே உங்களுக்கு ஸ்ட்ரோபி அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டிக் மார்க் கொடுங்க. ஸோ கொடுத்தோன்னே இந்த எஃபெக்டை வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, திரும்பி இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஸ்டைல்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணால் உங்களுக்கு 3D ஜூம் ப்ரோ அப்படின்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஜெனரேட்டிங் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆகிட்டோன்னே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து பாதி வந்து ரெடி ஆகிட்டா மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மியூசிக் ஆட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது ரெடி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் அதிகமாகி நான் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து பெட்டராக வந்து போட எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து எஃபெக்ட் வந்து வந்துடுச்சு. டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்தோன்னே இங்கே நம்மளுக்கு கீழே ஆட் பண்ணக்கூடிய இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஓகே. இந்த எஃபெக்ட் அளவுக்கு நம்ம வந்து மேலே இருக்கக்கூடிய இமேஜை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்ப்ளிட் கொடுத்து இப்போ அதை வந்து டிலேட் பண்ணுறேங்க. டிலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வந்து ஆடியோ ஆட் பண்ணணும். ஸோ கீழே இருக்கக்கூடிய ஆட் ஆடியோன்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சவுண்ட்ஸ் அப்படின்ற இந்த இடத்துக்கு போய்டுங்க. இங்கே நம்மளுக்கு ஃபைல்னு இருக்கும். ஃபைல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரம் டிவைஸ்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கக்கூடிய ஆடியோ வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்மளுக்கு ஆட் ஆகிடுச்சு. கீழே வந்து மியூசிக் இருக்கிற அளவுக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய இமேஜும் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஏன்னா மியூசிக் வந்து இவ்வளோ தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆடியோ வந்து அதேமாதிரி வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் கொடுத்து டிலேட் கொடுத்துருங்க. மேலே இருக்கக்கூடிய இமேஜையும் வந்து ஆடியோ எங்கே இருக்கோ ஸோ அங்கே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் கொடுத்து டிலேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து Capcutன்னு வருது. ஸோ இதை வந்து நம்ம டிலேட் கொடுத்தா இது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து வீடியோ எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.